கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீத பகுதியில் தாவீது இவ்வாறாக சொல்லியிருக்கிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும் என்று தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. தன்னுடைய சொந்த மகனால் புறக்கணிக்கப்படுகிறான். தன்னுடைய சொந்த மனைவியால், தான் நேசித்த அன்பு கூர்ந்த தன்னுடைய சொந்த மனைவியால் புறக்கணிக்கப்படுகிறான், அவமதிக்கப்படுகிறான். இன்னும் சுற்றுப்புறத்தாரால் அவமதிக்கப்படுகிறான், நிந்திக்கப்படுகிறான். ஏராளமான நிந்தனைகள், ஏராளமான பரியாச வார்த்தைகள், பரியாசிக்கிறார்கள். அவனை நடு தெருவில் அவன் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் அநேக நேரங்களில் வந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அந்த மத்தியிலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே மனுஷனை நோக்கி அமர்ந்துடாத, மனுஷனுடைய பாதத்தில் போயிடாத, தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவரால் மாத்திரம்தான் வரும் அப்படின்னு அவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நம்ம யாரை பார்த்து அமர்ந்துருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளில், நம்முடைய சூழ்நிலைகள்லாம் மாறாக காணப்படலாம். நமக்கு சாதகமாக சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறோம்? யாருக்கு மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேதத்துல இருந்து ஒரு நபரை கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அதில் அன்னாள் என்ற பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அன்னாளுக்கு எல்லாமே இருந்துச்சு. அன்னாளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆசீர்வாத குறைவு அவளுக்கு காணப்பட்டது. பிரியமானவர்களே, அவளுக்கு வசனம் சொல்லுகிறது அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியாக இருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதில் அவளுக்கு ஒரு சக்களத்தி இருந்தா. அவளுடைய பேர் என்னன்னா பெனினாள். அந்த பெனினாள் ஒவ்வொரு வாட்டியும் அவளை மனமடிவாக்குவான். அந்த பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவங்க சர்ச்சுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த பெனினாள் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத காரணத்தை காட்டி அன்னாளை ரொம்ப கஷ்டப்படுத்துவா, ரொம்ப மனமடிவாக்குவா. இந்த அன்னாள் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு வாட்டியும் அழுதுட்டு வருவான். ஒரு நாள் அன்னாள் செய்த காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டோடைய சமூகத்தில் போய் அமர்ந்து தன்னுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பாதத்தை பிடிச்சி ஆண்டவருக்கு சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்து அவன் நம்பியிருந்த அவ என்ன காரியத்துக்காக ஆண்டோடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு அவள் ஜெபத்தை வைத்தாளோ, விண்ணப்பத்தை வைத்தாளோ, அதை அவள் அந்த காரியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர், ஆண்டவர் அவளுடைய ஜெபத்திற்கு, அவள் வைத்த காரியத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாமும் அநேக காரியங்களுக்குள்ளாக இந்த அன்னாளை போன்று ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் காணப்படலாம், இல்லாட்டா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் காணப்படலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறு காணப்படலாம், பிள்ளைகள் மூலமாய் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, ஏதாவது காரியங்கள் உங்களுடைய சமாதானத்தை சீர்குலைத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இதில் ஒரு விடிவு வராதா, எனக்கு இந்த காரியத்திலிருந்தெல்லாம் ஏதாவது ஒரு மாறுதல் வராதா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் அங்கலாய்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர்கிட்ட மாத்திரம் தெரியப்படுத்துங்க. மனுஷங்க கிட்ட தெரியப்படுத்தாதீங்க, இல்லாட்ட வேறு எங்கேயும் போகாதீங்க. இந்த மனுஷங்கிட்ட போனால் எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாங்க அப்படி நம்பி போயிடாதீங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, இந்த தாவீது சொல்லுகிறது போல, என் ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும் என்று சொல்லுகிறது போல, நீங்களும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்துருங்க. நீங்கள் நம்புகிற காரியம் கர்த்தரால் மாத்திரமே வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.